Hi, hello and welcome to Merz-Chennai YouTube channel. நான் உங்கள் முஸ்தக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் டிசி பேட்டரியோட வோல்டேஜை 38 வோல்டேஜ் வரைக்கும் எப்படி நம்ம ஸ்டெப்பை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம எந்த மாடியூல் யூஸ் பண்ணி பண்ணுவோன்றதை நான் ஃபர்தராக வீடியோ மூவ் பண்ண சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த மாடியூல் யூஸ் பண்ணி தான் நம்ம 3.7 வோல்ட் டிசி டு 38 வோல்ட் டிசி வரைக்கும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த மாடியூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா XL6009 டிசி டு டிசி ஸ்டெப் அப் பூஸ்ட் கன்வெர்ட்டர். இந்த மாடியூலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து ஏற்கனவே நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோடு சேர்த்துனா இந்த ப்ராடக்டோட பெஸ்ட்டு பை பர்ச்சேஸ் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பை பண்ணோன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நான் ஒரு கூப்பன் கோடு ஷேர் பண்ணுறேன். அந்த கூப்பன் கோட் நீங்கள் இதை ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது வெப்சைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாடியூலை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த மாடியூலில் வந்து நீங்கள் எவ்வளோ இன்புட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 to 32 வோல்டேஜ் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் ஃபெச் பண்ணுறது வந்து 5 to 35 வோல்ட் அவுட்புட் ஃபெச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து 5 to 39 வோல்டேஜே அவுட்புட் வந்தது. இதில் நீங்கள் எவ்வளோ ஆம்பர் வரைக்கும் இன்புட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 ஆம்பர் வரைக்கும் இன்புட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டெப் அப் பூஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு போக நம்ம பார்ப்போம் வீடியோவில். அதுக்கு முன்னாடி நான் 3.7 வோல்ட் மொபைல் பேட்ரி ஒன்று எடுத்து அதோட வோல்டேஜ் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஒரு மல்டிமீட்டர் எடுத்து இந்த பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா, எனக்கு 3.75 வோல்ட் 3.7 வோல்ட் கரெக்டாக அவுட்புட் வருது. இப்போது இந்த பேட்டரி யூஸ் பண்ணி தான் நான் இந்த மாடியூலில் 3 வோல்ட் டு 38 வோல்ட் வரைக்கும் ஸ்டெப் அப் பண்ண போகிறேன். பேட்டரியை மல்டிமீட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த மாடியூலில் எப்படி நம்ம இன்புட் கொடுத்து எப்படி அவுட்புட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா IN ப்ளஸ் IN மைனஸ், இங்கே தான் இன்புட் கொடுக்க போகிறோம் பேட்டரியோட டெர்மினல்ஸை. கீழே பார்க்குற அவுட் ப்ளஸ் அவுட் மைனஸில் தான் அவுட்புட் எடுக்க போகிறோம். இந்த ஸ்டெப்பை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க டிரான்சிஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா XL6009 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பொட்டென்ஷியோமீட்டர். இந்த பொட்டென்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டெப் அப் பண்ண போகிறோம். இப்போது அந்த பேட்டரியை 3.7 வோல்ட் பேட்டரியை வந்து இந்த மாடியூலோட சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ சால்டர் பண்ணிட்டோம். நீங்கள் கரெக்டாக அந்த பொட்டென்ஷியோமீட்டரில் மேலே ஒரு கோல்டன் கலர் பின் பார்க்குறீங்களா, ஸ்க்ரூ மாதிரி, அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் 3 வோல்ட்லேருந்து 38 வோல்ட் வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு தெரியும். மல்டிமீட்டர் ஆன் பண்ணிவிட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வர அவுட்புட் வந்து கரெக்டாக பேட்ரி எவ்வளோ அவுட்புட் கொடுக்குதோ அந்த அவுட்புட் கரெக்டாக நம்மளுக்கு வருது 3.7 வோல்ட்டு. இப்போ நான் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி அந்த பொட்டென்ஷியோமீட்டரில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் எனக்கு அங்கே வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஸ்டெப் அப் ஆகிட்டே வரும். நீங்கள் இந்த ஸ்க்ரூவை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் ஆகும்.
ஓகே, இப்போ நம்மளுக்கு வர ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜ் வந்து 38.7 39 வோல்டேஜ் வருது. இதுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜ். இப்போ நம்ம திருப்பியும் டிக்ரீஸ் பண்ணலாம் வோல்டேஜை, திருப்பியும் 3 வோல்ட் வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணலாம். டிக்ரீஸ் பண்ணோன்னா நீங்கள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். அந்த ஸ்க்ரூவை கிளாக் வைஸில் அந்த ஸ்க்ரூவை திருப்பி ரொட்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும் வோல்டேஜ். ஓகே, இப்போ வந்து நார்மல் வோல்டேஜ்க்கு செட் பண்ணியாச்சு. மாடியூலை மல்டிமீட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் நிறைய பேர் வாங்கும்போது பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, XL6009 இந்த மாடியூல் வாங்குறதுக்கு பதில் LM2596 DC to DC பக் கன்வெர்ட்டர் வாங்கிடுவாங்க. LM2596 பக் கன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் அந்த 12 வோல்ட்டு 35 வோல்ட் அந்த மாதிரி வோல்டேஜை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு 12 வோல்ட்லேருந்து 3 வோல்டேஜ் அந்த மாதிரி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு தான் அந்த மாடியூல் யூஸ் ஆகும். அந்த மாடியூலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலராகவும் இருக்கும், ரெட் கலராகவும் இருக்கும். அது ஒரு மாடியூலுக்கு மாறும். அந்த LM2596 மாடியூல் வாங்கிட்டு ஸ்டெப் அப் ஆகலைன்னு வாங்க. அதனால் நீங்கள் வாங்கும்போது XL6009 இந்த மாடியூல் வாங்கினா தான் உங்களுக்கு ஸ்டெப் அப் ஆகும். அதை நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு 6 வோல்ட் எல்இடி எல்இடி லைட் எடுத்துக்கிறேன். இந்த 6 வோல்ட் எல்இடி லைட்டை இந்த மாடியூலில் கனெக்ட் பண்ணி இந்த லைட்டு க்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்றது இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ திருப்பியும் மல்டிமீட்டரை வந்து அந்த அவுட்புட்டில் வந்து செட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து மல்டிமீட்டர் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மாடியூல் யூஸ் பண்ணி டிசி வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டெப் அப் ஆகுது. 3.7 வோல்ட்டு இப்போ 4.26 வோல்டேஜ் வந்துச்சு. ஸ்டெப் அப் ஆகிட்டே வருது. பாருங்கள், கரெக்டாக 5.5 வோல்டேஜ் வந்தவுடனே லைட் க்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. லைட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வோல்டேஜ் வந்து 6 வோல்டேஜ் தான். அதுக்கு மேலே இந்த லைட்டுக்கு நம்ம வோல்டேஜ் கொடுத்தா லைட் டேமேஜ் ஆகிடும். அதனால் நான் 6 வோல்டேஜ் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதே வந்து நீங்கள் 12 வோல்ட் லைட் யூஸ் எல்இடி லைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 12 வோல்டேஜ் வரைக்கும் நீங்கள் மாடியூல் யூஸ் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். பாருங்கள், லைட் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இங்கே 3.7 வோல்ட் டிசி வோல்டேஜை இந்த ஸ்டெப் அப் மாடியூல் வந்து 6 வோல்ட்டாக இப்போ வந்து எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு எங்கே எவ்வளோ பவர் தேவைப்படுதோ இந்த மாடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். இந்த மாடியூல் வந்து நிறைய டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. வர போகிற வீடியோஸில் இந்த XL6009 மாடியூல் யூஸ் பண்ணி எப்படி 9 வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். பவர் பேங்க் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.